ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு 400 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் லாங் டேர்மாக சூஸ் பண்ணுறதை விட ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 2 கேட்டகரி, ஒன்று ஜென்ரல் சிட்டிசன், இன்னொன்று சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் சிட்டிசன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.90% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.40% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் சீனியர் சிட்டிசன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் அதையும் ரீச் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே பல்க் டெபாசிட் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வேணுமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாங்கிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது குவார்ட்டர்லி, ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். அல்லது மெச்சூரிட்டி, அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது அக்கௌண்ட் டைப். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அக்கௌண்ட் இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 10 இயர்ஸில் இருந்தாலும் சரி, மைனராக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்டல் கார்டியன் மூலமாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி சீனியர் சிட்டிசன், ஃபார்ம், ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து அக்கௌண்ட் டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ். ஸோ நீங்கள் யாரை நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான இது மேனிட்டரியாக இருக்குது. ஸோ யாருன்னா கண்டிப்பாக நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ் அகெயின் எஃப்சி. ஸோ உங்களுடைய லோன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோனு பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்களோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து 2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது ப்ரீ மெச்சூர் விட்ரோல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1% சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மோட் ஆஃப் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய 400 டேஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 400 டேஸ் கழித்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதே அமௌண்ட்டை நீங்கள் திருப்பியும் அடுத்த டென்யூர் வரைக்கும் 400 டேஸ்க்கு வந்து நீங்கள் உங்களை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கோர் பேங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அடுத்தது மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஒன்று ஆன்லைன் மெத்தடு இருக்குது, இன்னொன்று ஆஃப்லைன் மெத்தடு இருக்குது. ஆன்லைன் மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நெட் பேங்கிங் அல்லது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங். ஸோ ஆப் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட மொபைல் பேங்கிங் இருக்குது, ஏன்னா எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல, ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய நியர்பையாக இருக்கிற பேங்க்கை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அடுத்தது என்ன உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் இசிஎஸ் மெத்தட் மூலமாக அல்லது மந்த்லி பேமெண்ட் பண்ண போகிறீங்களா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,951 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா
9,538 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். அடுத்தது 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 17,902 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 19,076 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 26,854 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 28,614 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 44,756 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 47,690 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ இதுவே நீங்கள் 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 62,659 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 66,766 ரூபா சீனியர் சிட்டிசனுக்கும் கிடைக்கிது. 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 71,611 ரூபா. இதிலே சீனியர் சிட்டிசனுக்கு 76,304 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது. இதில் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்கு ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் பண்ணலாம் ஒரு அகாடமிக் இயர், அது ஃபினான்ஷியல் இயருக்கு. அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்கும் ஃபார்ம் 15H அண்ட் G வந்து உங்களுக்கு பேங்க்கில் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை வந்து பிடிக்க மாட்டாங்க.